4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவு. நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன். தமிழ்நாட்டில் கத்திரி வெயிலின் கடைசி நாளான நேற்று 11 இடங்களில் சதமடித்த வெயில். சென்னையில் நடப்பாண்டில் இல்லாத அளவுக்கு 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் இடஒதுக்கீட்டில் 50% உச்சவரம்பு நீக்கப்படும் என ராகுல் காந்தி உறுதி. மோடிக்கும் பாஜகவுக்கும் பிரியா விடை கொடுக்க மக்கள் தயாராகிவிட்டதாகவும் விமர்சனம். பரப்புரை முடிந்ததும் 3 நாள் பயணமாக நாளை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் மோடி. பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்க கூடாது என காங்கிரஸ் வலியுறுத்தல். கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. முதல் கட்டமாக 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் வீடுகளை கட்ட திட்டம். பாஜக தோல்வியை நோக்கி செல்வதால் வாய்க்கு வந்தபடி உளறுவதாக ஜெயக்குமார் விமர்சனம். அரசியல் வியாபாரி அண்ணாமலையுடன் விவாதிக்க அதிமுக தயாராக இல்லை என்றும் அறிவிப்பு. முதலீட்டு பணத்திற்கு 3 மடங்கு லாபம் தருவதாக 3000 பேரிடம் 300 கோடி ரூபாய் மோசடி. சேலத்தில் முதலீட்டாளர்களிடம் சிக்கியதும் சாலையில் படுத்து உருண்டு நாடகமாடியவர் கைது. கை நடுக்கம் குறித்து விமர்சித்த பாஜகவுக்கு ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பதிலடி. ஒன்றும் இல்லாததை பிரச்சனையாக மாற்றுவது பாஜகவுக்கு கைவந்த கலை என கடும் தாக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.